தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திரு நற்கருணைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் உண்மையான இரத்தம் நம் இரத்த நாளங்களில் ஓடுகிறது. இதன் பொருள், நாம் இப்போது அரசர்களுக்கெல்லாம் அரசரின் இரத்த உறவினர்கள். இப்போது நாம் பூமியில் ஊழியர்கள், ஆனால் பின்னர் பரலோகத்தில் இளவரசர்கள் மற்றும் இளவரசிகளாக அரச குடும்பத்தினராக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் இனி இயேசுவின் பிறப்பால் உறவினர்கள் அல்ல. நற்கருணையாக இயேசுவை உட்கொள்வதன் மூலம் சாத்தான் உண்மையாகவே வெறுக்கும் யூதாவின் சிங்கத்தின் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாம் உறவினர்களாகிறோம். இவ்வாறு சாத்தான் கட்சிக்கும் சிங்கம் போல நம்மை விழுங்க முயல்கிறான். லூசிஃபர் நற்கருணையை வெறுக்கிறான். ஏனெனில் அதை உண்பது தோட்டத்தில் விளக்கப்பட்ட கனியை உட்கொள்வதை வெல்வதோடு அவனது பொய்களையும் வெல்கிறது. விளக்கப்பட்ட கனியை உண்டால் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள் என்று சாத்தான் கூறினான். இது ஒரு பொய். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பாவம் செய்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே சரியானதை செய்வதை பற்றி அறிந்து கொள்வீர்கள், அக்கறை கொள்வீர்கள். இரண்டாவதாக, விளக்கப்பட்ட கனியை உண்டால் நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள் என்று சாத்தான் கூறினான். இது ஒரு அப்பட்டமான பொய். ஆனால் நற்கருணையால் இப்பொய் முறியடிக்கப்பட்டது. ஏனெனில் அப்போது இயேசு நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் வாசம் செய்கிறோம். மூன்றாவதாக, விளக்கப்பட்ட கனியை உண்டால் மரிக்க மாட்டீர்கள் என்று சாத்தான் கூறினான். இதுவும் ஒரு பொய். ஆனால் இது நற்கருணையால் முறியடிக்கப்பட்டது. நாம் அவருடைய திரு உடலை உண்டால் என்றென்றும் வாழ்வோம் என்று இயேசு வாக்குத்தத்தம் அருளியிருக்கிறார். ஆகவே சாத்தான் நமக்குள் கொண்டு வந்த அனைத்து பொய்களையும் புனித நற்கருணையின் மூலமாக அதை மெய்யாக மாற்றியவர் நம் அன்பு தேவன். ஆகவேதான் திரு நற்கருணை குறித்து நமதுடைய புனிதர்கள் கூறிய வார்த்தைகளை இன்று தியானிப்போம்.
புனித இக்னேசியஸ் லொயோலா, திரு நற்கருணையின் மிகவும் போற்றத்தக்க விளைவுகளில் ஒன்று ஆன்மாவை பாவத்திலிருந்து காப்பதும் பலவீனத்தால் வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழுவதற்கு உதவுவதுமாகும். எனவே அதீத அச்சத்தினாலும் மனத்தடையினாலும் விலகி இருப்பதை விட இந்த தெய்வீக அருள் சாதனத்தை அன்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் அணுகுவது மிகவும் பயனுள்ளது என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். மிலானின் புனித அம்புரோஸ் புனித நற்கருணை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: புனித நற்கருணை என்பது தினசரி உணவு என்றால் அதை ஏன் வருடத்திற்கு ஒருமுறை எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு அனுதினமும் பிரயோஜனம் அளிப்பதை அனுதினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அனுதினமும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக வாழும்படி வாழுங்கள். அதை அனுதினமும் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாதவன் வருடத்திற்கு ஒருமுறை அதை பெற்றுக்கொள்ளவும் தகுதியற்றவனாக மாறுகிறான். எனவே அனுதின உணவை அன்றாடம் உண்டு அனுதின வாழ்வை பரிசுத்தமாய் வாழ நற்கருணை நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். சென்ட் பிரான்சிஸ் தி சேல்ஸ் அவர் புனித நற்கருணை பற்றி சொல்லுகிற போது, தேனீயானது விண்ணகத்தின் பனியையும் மலர்களிலிருந்து பூமியின் இனிய தேனையும் சேகரித்து அதை தேனாக மாற்றி தன் கூட்டிற்கு விரைந்து செல்கிறது. அதுபோலவே குருவானவர் விண்ணகத்தின் பனியை போன்றவரும் நமது மனிதத்தன்மையின் மலரான மரியாவின் மெய்ப்புத்திரருமான இறை மனிதனை பலிபீடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சுவையான உணவாக அளிக்கின்றார். ஆகவே இந்த தேன் போன்ற இறைவனுடைய அன்பை சுவைக்க ஒவ்வொரு நாளும் நற்கருணையை பக்தியோடு அணுக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கற்பிக்கின்றார். ஆகவே இந்த புனிதருடைய வார்த்தைகளோடு நற்கருணை ஆண்டவர், வாழ்வு தருகின்ற ஆண்டவர், சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் இன்று நமக்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருந்து எங்களுக்காக எப்போதும் இடைவிடாமல் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையின் வழியாக எங்களை திடப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிற அன்பு ஆண்டவரே, இன்று உம்மீது அன்பு கூற எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மை விசுவசிக்க எங்கள் ஞான கண்களை திறந்தருளும். உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள திவ்ய நற்கருணையை அன்றாடம் எங்களுடைய உடலிலே ஏற்றுக்கொள்ள விருப்பத்தை உண்டாக்கும். அன்பு ஆண்டவரே, அனுதின உணவு அன்றாட பலமாக மாறுவதைப் போல இன்று உம்மை உட்கொண்டு நாங்கள் பலமடைய எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்களுடைய அன்பு பிள்ளைகளும் இன்றைய திருச்சபையின் பிள்ளைகளும் நற்கருணையின் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொள்ளவும், அந்த விசுவாசத்திலிருந்து புறப்படுகிற ஆற்றலால் நிரப்பப்படவும், அதிலிருந்து வருகின்ற இறை தன்மையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வலுவை தருவீராக. அன்பு ஆண்டவரே, நற்கருணையில் வாழும் ஆண்டவரே, உம்மை நேசிக்கவும் உம்முடைய இருதயத்திற்கு ஆறுதல் தரவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மையே உற்று நோக்கவும் எங்களுக்கு இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, உம்மை முழுமையாக நம்பவும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய பலத்தை அனுபவிக்கவும் இன்று எந்த நாளிலே நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எம்மாவு சீடர்களோடு தங்கி அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கும். நாங்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதியும். நாங்கள் செல்லும் பாதையெல்லாம் எங்களோடு நடந்தருளும். எங்களுக்கு ஆறுதல் மொழிகளை வழங்கி எங்களை பலப்படுத்தும். கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் இன்று பேசுவீராக. அவர்களை திடப்படுத்துவீராக. எதிர்கால நம்பிக்கை அவர்களுக்கு உருவாக்குவீராக. பயத்தின் ஆவிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவீராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.